தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான தீர்ப்பு என்று கருதுகிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசியல் ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் தோல்வியை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஒரு தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெறவில்லை. திரு நிதிஷ்குமார், திரு சந்திரபாபு நாயுடு போன்றவர்களின் ஆதரவின் காரணமாக அங்கே ஒரு கூட்டு ஆட்சி அமைந்திருக்கிறது. இந்த ஆட்சி எத்தனை காலம் நீடிக்கும், எப்பொழுது அது வீழ்ந்து போகும் என்று இப்போது சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஆட்சி ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் கூட்டு என்ற முறையில் அமைந்திருக்கிறது. அது நீடிக்க இயலாது. இன்னொன்று, திரு மோடி அவர்கள் தேர்தலின் போது, தேர்தலுக்கு முன்னர் 400 இடங்களை வெற்றி பெறுவோம் என்று வீராப்பு பேசினார். அந்த வீராப்பிற்கு மக்கள் பலத்த அடியை கொடுத்திருக்கிறார். திரு மோடி அவர்கள் இந்தியாவை உலகத்தின் 3 பெரிய பொருளாதாரங்களில் ஒன்றாக மாற்றப்போவதாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு உலகத்திலேயே மிகவும் மோசமான நிலையில் நம்முடைய பொருளாதாரம் இருக்கிறது. வேலையில்லா திண்டாட்டம் முன் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு வளர்ந்து வருகிறது. கடந்த 10 ஆண்டு காலத்தில் மோடி கொடுத்த வாக்குறுதியே நிறைவேற்றப்பட்டிருக்குமானால் 20 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்க வேண்டும். அதை தான் மோடி பேசினார். ஆண்டிற்கு 2 கோடி வேலை. எங்கே அந்த 2 கோடி வேலை? 10 ஆண்டுகளில் 20 கோடி வேலை என்ன ஆனது? இதை மக்கள் கேட்கிறார்கள், இளைஞர்கள் கேட்கிறார்கள். அதே போல இன்றைக்கு விலைவாசி பன்மடங்கு உயர்ந்து வருகிறது. பணவீக்கம் இன்றைக்கு அதிகமாகி இருக்கிறது. பணவீக்கம் ஒரு பக்கத்தில் அதிகமாகிறது, பணத்தினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைகிறது. இந்திய நாடு கடன்பட்ட நாடாக, அந்நிய கடனுக்கு பலியான ஒரு நாடாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. பொருளாதாரமே நிலைகுலைந்து இருக்கிறது. இந்த சூழலில் நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கப்பட இருக்கிறது. அந்த பட்ஜெட் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு பட்ஜெட் என்று வருகிற பொழுது விவசாயிகள் அவர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை அவர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். சுவாமிநாதன் கமிஷன் பரிந்துரைப்படி சட்ட ரீதியாக பாதுகாக்கப்பட்ட குறைந்தபட்ச ஆதார விலை விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதை ஒன்றிய அரசு கொடுப்பதாக இல்லை. திரு மோடி வீராப்பு பேசினார், விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்காக மாற்றி காட்டுவேன் என்று. ஆனால் விவசாயிகள் கடன் தொல்லைக்கு ஆளாகி இன்றைக்கு பல்வேறு நெருக்கடிகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் தொழிலாளிகளுக்கு எதிராக மோடி அரசாங்கம் பல்வேறு தொழிற்சங்க விரோத, தொழிலாளி விரோத சட்டங்களை கொண்டு வருகிறது. இந்த சூழலில் நாடாளுமன்றம் கூடுகிறது. நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி இன்றைக்கு ஒரு வலுமிக்க எதிர் அணியாக உருவாகி இருக்கிறது. இந்தியா கூட்டணி இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை முன்வைத்து போராடி இருக்கிறார். மக்களுடைய அடிப்படை உரிமைகள், மக்களுக்கான கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, குடியிருப்புகள், உணவு, அதே போல நிலம் போன்ற அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகளை முன்வைத்து இந்தியா கூட்டணியை சார்ந்த கட்சிகள் போராடுவார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராடும். ஏற்கனவே எங்களுடைய கட்சி கேட்டுக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பொது சுகாதாரம், மருத்துவம் என்று சொன்னால் 3% அதிகமாக பட்ஜெட்டிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அதே போல கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியிருக்கிறது. இந்த பின்னணியில்தான் இன்றைக்கு பல முக்கிய பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன. நீட் என்பது ஒரு பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கிறது.
இன்றைக்கு கல்வி என்பது பொது பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உட்பட பல மாநில அரசுகள் கேட்டு வருகின்றன. அதில் ஒரு நியாயம் இருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. இந்த நீட் என்பது விலக்கு அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு போன்ற பல மாநில அரசுகள் கேட்டு வருகின்றன. அதுவும் ஒரு நியாயமான கோரிக்கை என்று எங்களுடைய கட்சி கருதுகிறது. நீட் விலக்கு வேண்டும். அதே போல இன்றைக்கு கல்வி என்பது மாநில அரசு பட்டியலுக்கு வர வேண்டும். மாநில அரசுகளினுடைய அதிகாரங்கள், உரிமைகள் இன்றைக்கு பாதுகாக்கப்பட வேண்டும், உத்தரவாதம் செய்யப்பட வேண்டும் என்று எங்களுடைய கட்சி கருதுகிறது. இன்னொன்று, திடீரென்று 3 கிரிமினல் சட்டங்கள் ஜூலை 1 முதல் செயல்படுத்தப்படும் என்று ஒன்றிய அரசு அறிவித்து செயல்படுத்துகிறது. இது மிக மிக கண்டனத்துக்குரியது. இந்த 3 கிரிமினல் சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட விதமே ஜனநாயகத்திற்கு புறம்பானது, அரசியல் சட்ட நெறிகளுக்கு புறம்பானது. ஏறத்தாழ 140க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்துவிட்டு பாராளுமன்றத்தை முடக்கிவிட்டு ஒன்றிய அரசு, மோடி தலைமையில் இருக்கிற அரசு இந்த 3 கிரிமினல் சட்டங்களை இன்றைக்கு நிறைவேற்றிவிட்டது. இந்த கிரிமினல் சட்டங்கள் செயல்படுவது கூடாது, அந்த கிரிமினல் சட்டங்களை கைவிட வேண்டும், நிறுத்தி வைக்க வேண்டும் என்று எங்களுடைய கட்சி மிக வலுவோடு கோரிக்கையை எழுப்பியிருக்கிறது. அதற்கான முறையில் போராட்டங்களும் நடைபெற இருக்கின்றன. டெல்லியில் போராட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலேயே அந்த 3 கிரிமினல் சட்டங்களுக்கு எதிராக வழக்கறிஞர்கள், கட்சி ஊழியர்கள், கட்சி ஆதரவாளர்கள் எல்லாம் இணைந்து போராட்டம் நடத்த எங்களுடைய கட்சியினுடைய மாநில குழு முடிவு செய்திருக்கிறது.